ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरून् श्रीयुगपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सखगण रघुनाथं वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सखगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। இந்த மகாமந்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மக்கள் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மகாமந்திரத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று, ராம அப்படிங்கிறது யாரை குறிக்குது? ராமச்சந்திர பகவான் அவரை குறிக்கின்றதா, இல்லை பலராமரை குறிக்கின்றதா, இல்லை பரசுராமரை குறிக்கின்றதா, இல்லை சாக்ஷாத் கிருஷ்ணரையே குறிக்கின்றதா? ஏன்னா கிருஷ்ணரும் ராம அப்படின்னு அழைக்கப்படுறார். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த விஷயத்தை தன்னுடைய சைத்தன்ய சரிதாமிருத்தினுடைய ஒரு பொருளுரையில் எழுதுவார். இந்த கேள்வி நமக்கு எழுப்பப்பட்டது, ராம அப்படிங்கிறது பலராமரை குறிக்கின்றதா இல்லை ராமச்சந்திர பகவானை குறிக்கின்றதா அப்படின்னு. யாரை வேண்டுமானாலும் குறிக்கலாம், எல்லாரையும் குறிக்கக்கூடியதாகவும் அமைகிறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் அங்கே விளக்கம் கொடுப்பார். பலராமர் எல்லாருக்கும் தெரியும், அவர் கிருஷ்ணருடைய அண்ணன். கிருஷ்ணர் எல்லாவற்றின் தோற்றுவாய். ஜென்மாத்யஸ்ய யதஹ. இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக கிருஷ்ணர் இருக்கிறார். கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாவற்றின் ஆதியாக இருக்க வேண்டும். அவருக்கு ஆதி என்று எதுவும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது அவருக்கென்று ஆதின்னு இருந்தது அப்படின்னா அப்போ அவர் கடவுளாக இருக்க முடியாது. எளிமையான விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே சமயத்தில் கிருஷ்ணருக்கு, அதாவது முழுமுதற் கடவுள்னு சொல்லப்படக்கூடியவருக்கு, எல்லா சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்களும் யாரை முழுமுதற் கடவுள்னு உரைக்கின்றார்களோ அந்த நபருக்கு பெற்றோர்கள் இருக்காங்க, அந்த நபருக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்க, சகோதர சகோதரி இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, தாத்தா இருக்கிறாங்க, பாட்டி இருக்காங்க. எப்படி அவங்கெல்லாம் கிருஷ்ணரை காட்டிலும் மூத்தவர்களாக, அல்லது அவங்களுக்கும் எப்படி கிருஷ்ணர் தான் தோற்றுவாய்ங்கிறத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம்தான். கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. நானே எல்லாவற்றின் மூலம் ஆன்மீக உலகம், பௌதிக உலகம் அப்படின்னு என்னெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கிறோமோ அது எல்லாவற்றுக்குமே நானே தோற்றுவாய்ங்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் எல்லாவற்றுக்கும் தோற்றுவாயாக இருக்கிறார். இருந்தாலும் அவருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, அவருக்கும் அண்ணன் இருக்கார். சில பேரால் இதை புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணருக்கு எப்படி பலராமர் அண்ணனா இருக்கார்? சரி, சில பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்கு கிருஷ்ணர் வரும்போது அவருக்கு அண்ணனா பலராமர் வரார் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா, ஆன்மீக உலகத்திலையும் கிருஷ்ணருக்கு அண்ணனா தான் இருக்கிறார் பலராமர். நித்தியமாக அண்ணனா இருக்கிறார். யசோதாமா, நந்தமகாராஜ், தேவகி, வசுதேவர் இவங்கெல்லாம் நித்தியமாக கிருஷ்ணருடைய பெற்றோர்களாக இருக்கிறாங்க. உக்ரசேனர் இவர் நித்தியமாக கிருஷ்ணருடைய தாத்தாவாக இருக்கிறார். இப்படி மேலோட்டமாக பார்க்கும்போது கிருஷ்ணலீலைகளில் கிருஷ்ணர் தோற்றுவாய் மாதிரி தெரிய மாட்டார்.
சில பேர் அப்படி தான் கேள்வி கேட்பாங்க, ஏன்பா கிருஷ்ணர் தான் பிறக்கிறது இல்லையே, அதை கடவுள் தான் பிறப்பற்றவராக இருக்க வேண்டும், அவருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும், கடவுள் இந்த உலகத்தில் தோன்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. கடவுள் இந்த உலகத்தில் தோன்ற முடியாது அப்படின்னு சொன்னோம்னா கடவுளால் ஏதாவது ஒரு செயல் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஆகுது. கடவுளுக்கு அப்பா அம்மா இருக்க முடியாதுன்னு சொன்னோம்னா, கடவுளுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு சொன்னோம்னா கடவுளால் முடியாத காரியம்னு ஏதோ ஒன்று இருக்கிறதா நம்ம சொல்கிறதா அர்த்தமாகுது. ஆனால் கடவுளால் முடியாத காரியம்னு எதுவுமே இருக்க முடியாது. அப்படி அவரால் ஏதாவது ஒரு காரியம் இருக்க முடியாதுன்னு நம்ம சொன்னோம்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது. அவரால் செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால அவருக்கு அப்பா அம்மா இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? அதனால கடவுளுக்கு எல்லா விதத்திலையும் அவருடைய விருப்பத்தின்படி அவரால் செயல்பட முடியும். அவர்தான் கடவுளாக இருக்க வேண்டும். அதன்படி அவர் தன்னுடைய லீலைகளுக்காக பல்வேறு பக்தர்களை பல்வேறு உறவுகளில் ஈடுபட வைக்கிறார். தேவிக்கு, வசுதேவர், நந்தமகாராஜ், யசோதா அவங்கெல்லாம் கிருஷ்ணரோட பெற்றோர் பாசத்தில் இருக்கிறாங்க, வாத்சல்ய பாவத்தில் இருக்கிறாங்க. ருக்மிணி, சத்யபாமா, இதர ராணியர்கள், பிருந்தாவனத்தில் ராதிகா மற்றும் அவங்களுடைய தோழிகள், இவங்க எல்லாரும் கிருஷ்ணரோட காதல் உறவில் இருக்காங்க, கிருஷ்ணரோட ஸ்ருங்கார ரசத்தில் இருக்கிறாங்க அல்லது மாதுரிய ரசத்தில் இருக்கிறாங்க. இப்படி கிருஷ்ணர் தனக்குன்னு தேர்ந்தெடுத்துக்கொள்கிறார். அதன்படி கிருஷ்ணர் தனக்குன்னு சில நண்பர்களை வைத்துக்கொள்கிறார். அவரோட விளையாடுறதுக்கு, அவரோட சமமான நிலையில் விளையாடுறதுக்கு கிருஷ்ணர் நண்பர்களை வைத்துக்கொள்கிறார். பலராமருடைய நிலை பார்த்தோம் அப்படின்னா அவர் நண்பனாகவும் இருக்கார், அதே சமயத்தில் ஒரு பாதுகாவலனாகவும் இருக்கிறார். அதனால தான் சொல்லப்படுது பலராமர் 2 ரசங்களை கொண்டிருக்கிறார் ஒரே நேரத்தில். அவர் சக்கிய ரசத்தையும் ஒரு நண்பராகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் கிருஷ்ணரை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அண்ணன் அப்படிங்கிற முறையில் வாத்சல்ய பாவத்தையும் பலராமர் கொண்டிருக்கிறார். இப்படி பலராமர் 2 பாவங்களோட கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறார். பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு கிடையாது, 2 பேரும் ஒரே நபர் தான். அப்புறம் எப்படி பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறார்? அதுதான் பகவானை பற்றிய தத்துவங்கள். அவ்வளோ எளிமையில் புரிஞ்சு கொள்ள முடியாது, போக போக தெரிஞ்சுக்க நீங்கள் அதை பற்றி புரிஞ்சு கொள்ள முடியும், நிறைய கேட்க. அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பலராமர் சாக்ஷாத் பகவான், அவருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரே வேறுபாடு என்ன அப்படின்னா கிருஷ்ணர் கருப்பு, பலராமர் வெள்ளை. அதுதான் அவங்களுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமை. அதே நேரத்தில் கிருஷ்ணர் கருப்பாக இருக்கார், பலராமர் வெள்ளையாக இருக்கார். அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் பார்த்தோம்னா கிருஷ்ணர் பொதுவாக சேவையை ஏற்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார், பலராமர் சேவை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக சில நேரத்தில் கிருஷ்ணர் பலராமருக்கு சேவை செய்வார், சில நேரத்தில் பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை செய்வார். ஆனால் எப்படி பார்த்தாலும் அது லீலைகளில் மாறி மாறி வரும். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது கிருஷ்ணர் பலராமருக்கு எல்லா விதத்திலையும் சேவை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதாவது கிருஷ்ணருடைய சக்திகள் 3: சந்தினி, சம்வித், ஹ்லாதினின்னு சொல்லப்படுது. அல்லது இன்னொரு விதத்தை சொல்லணும்னா சத், சித், ஆனந்தா அப்படின்னு சொல்லப்படுது. சத் அல்லது சந்தினி சக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய இருப்பு அல்லது அவருடைய தோற்றத்தினுடைய சக்தி. கிருஷ்ணர் இருக்கார், அவர் பல்வேறு ரூபங்களில் வியாபித்து இருக்கிறார், அவருடைய ஆன்மீக உலகம் இருக்குது, அந்த ஆன்மீக உலகத்தில் பல்வேறு தோற்றங்கள் இருக்குது. இது எல்லாமே சந்தினி சக்தி அல்லது சித் சத்து அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது இன்னொரு சக்தி என்னன்னா சித் சக்தி அல்லது சம்வித் சக்தி. சம்வித் அல்லது சித் அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அறிவினுடைய சக்தி.
எந்த சக்தியின் மூலமாக கிருஷ்ணர் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாரோ, எந்த சக்தியின் மூலமாக கிருஷ்ணரை பற்றி எல்லா விஷயங்களையும் மற்றவர்கள் தெரிந்து கொள்கிறார்களோ அந்த சக்திக்கு பேர் சம்வித் சக்தி. அதுக்கடுத்து கிருஷ்ணருடைய இன்னொரு சக்தி என்ன அப்படின்னா ஹ்லாதினி சக்தி. ஹ்லாதினி சக்தி அப்படின்னா ஆனந்த சக்தி, சச்சித் ஆனந்த. அந்த ஆனந்த அப்படிங்கிறது ஹ்லாதினி சக்தியை குறிக்கக்கூடியது. ஹ்லாதினி சக்தியின் மூலமாக கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறார், ஆனந்தம் அடைகிறார். மற்றவர்களும் கிருஷ்ணரிடமிருந்து ஆனந்தத்தை பெறுகின்றனர். இது எல்லாமே ஹ்லாதினி சக்தியினால் அரங்கேற்றப்படுது. இப்போ சில நேரங்களில் நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், கிருஷ்ணரை அணுகணும் அப்படின்னா கிருஷ்ணரை பலராமரின் மூலமாக அணுக வேண்டும் அப்படின்னு. பலராமர் ஆதி குருன்னு சொல்லப்படுறதா கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா குருவிற்கும் ஆதியாக இருக்கக்கூடியவர் பலராமர். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணரை அணுகணும் அப்படின்னா பலராமர் மூலமாகத்தான் அணுகணும் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. பலராம், அதாவது பல நேரங்களில் சொல்லப்படுது, பலராமரின் மூலமாக ஒருத்தர் கிருஷ்ணரை அடைய முடியும், நித்யானந்தரின் மூலமாக கௌரங்கரை அணுக முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி சில நேரங்களில் இன்னொன்றும் நம்ம கேள்விப்படுறோம், ஸ்ரீமதி ராதாராணியின் மூலமாகத்தான் கிருஷ்ணரை அணுக முடியும் அப்படிங்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பலராமரின் மூலமாக அணுகிறதா, ராதாராணியின் மூலமாக அணுகிறதா? இன்னைக்கு பலராம் பூர்ணிமா, அதனால பலராம் மூலமாக அணுகிறதுன்னு சொல்கிறது, ராதாஷ்டமி வரும்போது ராதாராணி மூலமாக அணுகிறதுன்னு சொல்கிறதா? அப்படி கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம பலராமரின் மூலமாக அணுகணுமா, ராதாராணியின் மூலமாக அணுகணுமா? नरोत्तम दास ठाकुर पर निताय ना बोलिलो मुखे नितायेर करुणा हबे ब्रज राधा कृष्ण पबे. नरोत्तम दास ठाकुर पर நித்தாயேர் கருணா ஹபே, நித்யானந்தருடைய கருணை இருந்தது அப்படின்னா பிரஜ ராதா கிருஷ்ண பவே, விருந்தாவனத்தில் ராதா கிருஷ்ணன் அணுக முடியும். ராதாவுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது, பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. ராதா கிருஷ்ண துதி ஸ்வலிதம் நவமி கிருஷ்ண ஸ்வரூபம். ராதா கிருஷ்ணர் ரெண்டு ரூபத்தில் நித்தியமாக இருக்கிறாங்க. ஏகாத்மனோ புவி புவ தேக பேதம் கதௌதோ. ஏகாத்மனோ ஒரே ஆத்மா, தேக பேதம் தேகத்தில் பேதமா நித்தியமாக இருக்காங்க. இது ராதாகிருஷ்ணரை பற்றி ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி சொல்கிறார். அது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்தில் பதிவு செஞ்சிருக்கார். அப்போ ராதாராணி, கிருஷ்ணர், பலராமர் மூணு பேரும் ஒரே நபர் தான். அப்படி இருக்கிறப்ப அதில் ரெண்டு பேரை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம், பலதேவரையும் ராதாராணியும் குறிப்பிட்டு சொல்லி அவர்களின் மூலமாக கிருஷ்ணரை அடைய முடியும்னு சொல்கிறோம். இதில் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒன்றும் கடினமானது கிடையாது. சக்தி சக்திமான் பேதாபேத பிரகாஷ், இதுதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சக்திக்கும் சக்திமானுக்கும் பேத அபேத, இதுதான் தத்துவம். சக்தி அப்படின்னா ஒரு சக்தி எல்லாருக்கும் தெரியும், புரிஞ்சுக்கலாம். சக்திமான் அப்படின்னா அந்த சக்தி யாரிடமிருந்து வருகிறதோ, சக்திக்கு அதிபதியாக யார் இருக்கிறார்களோ அவர். இந்த சக்திக்கும் சக்திமானுக்கும் பேதம் அபேதம் ஒரே நேரத்தில் இருக்கு, ஒற்றுமையும் இருக்கு, வேற்றுமையும் இருக்கு. இப்போ சூரியன் இருக்கு, சூரியனுடைய சக்தியாக அதனுடைய கிரணங்கள் இருக்கு. சூரியனும் சூரியனுடைய சக்திக்கும் ஒரே நேரத்தில் வேற்றுமையும் இருக்கு, ஒற்றுமையும் இருக்கு. இதுதான் சக்தி சக்திமான் பேதாபேதம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதன்படி பார்க்கும்போது வெவ்வேறு சக்திகள் கிட்ட இருக்கக்கூடிய பேத அபேதங்களும் வேறுபடுது. கிருஷ்ணருடைய சக்திகள் பல. இது ரொம்ப ஆழமாக போனோன்னா கொஞ்சம் உங்களுக்கு நிறைய சில பேருக்கு புரியாது, நான் அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ கிருஷ்ணருடைய சக்திகள் நான் சொன்னேன் முதல்ல, சந்தினி, சம்வித், ஹ்லாதினி, இந்த மூன்றும் கிருஷ்ணருடைய சக்திகள். இந்த மூன்று சக்திகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்வித் சக்தி, அதாவது கிருஷ்ணருடைய இருப்பு, கிருஷ்ணர், ஆன்மீக உலகம், அவருடைய பல்வேறு விஷ்ணு தத்துவ ரூபங்கள், இதனுடைய இருப்பு, அந்த சக்தியானது சம்வித்னு சொல்லப்படுது.
சந்தினின்னு சொல்லப்படுது. சம்வித் சக்தி அறிவு, அறிவை பற்றியது, கிருஷ்ணரை பற்றிய அறிவு, கிருஷ்ணர் மற்றவற்றை பற்றி தெரிந்து கொள்ள அறிவு. இந்த ரெண்டும் சொல்லப்படுது, சம்வித் சக்தியாக சொல்லப்படுது. இந்த சம்வித் சந்தினி இந்த ரெண்டு சக்திக்கும் அதிபதியாக அல்லது இந்த ரெண்டு சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக பலராமர் இருக்கார். ஹ்லாதினி சக்தியை கட்டுப்படுத்தக்கூடியவராக ஸ்ரீமதி ராதாராணி இருக்காங்க. அப்ப கிருஷ்ணருடைய சக்திகளுக்கு 3 சக்திகள் இருக்கு, சம்வித், சந்தினி, சம்வித், ஹ்லாதினி. இந்த 3 சக்திகளுக்கு பொறுப்பாளியாக 2 பேர் இருக்காங்க, பலராமரும் ராதாராணியும். கிருஷ்ணரை அணுகணும் அப்படின்னா அவருடைய சக்திகளின் மூலமாகத்தான் அணுகணும். அந்த விதத்தில் கிருஷ்ணரை அணுகணும் அப்படின்னா பலராமரின் மூலமாக அல்லது ராதாராணின் மூலமாக அல்லது இருவரையும் இணைத்து நம்ம கிருஷ்ணரை அணுக முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய தத்துவம். இதனால தான் நம்ம பலராமர் சம்வித் சக்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் பலராமரை ஆதிகுருன்னு சொல்கிறோம். சரியா? பலராமரை நம்ம ஆதிகுருன்னு சொல்கிறோம். எல்லா குருவுக்கும் அவர்தான் மூலமானவராக இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட இருந்தா எல்லா அறிவும் வருது. அவர்தான் கிருஷ்ணருக்கே அறிவு கொடுக்கிறார். அதாவது அந்த சக்தியின் மூலமாகத்தான் கிருஷ்ணரே தன்னுடைய பக்தர்களை பற்றி தெரிந்து கொள்றார். சில நேரத்தில் கிருஷ்ணர் அவருக்கு தெரியாது. சில நேரங்களில் கிருஷ்ணருக்கு பல விஷயங்கள் தெரியாது. அது எப்படிங்க கிருஷ்ணருக்கு தெரியாதுங்கிறீங்க? கடவுள் அப்படின்னா எல்லாவற்றையும் தெரிந்தவராக இருக்க வேண்டுமே? இல்லை, தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே லீலையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. இப்போ உதாரணத்திற்கு பலராமர் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், கிருஷ்ணா இந்த மண் இருக்கு பற்றியா, இந்த மண் அம்மா கொடுக்கக்கூடிய மிட்டாயை காட்டிலும் ரொம்ப சுவையாக இருந்தது. கிருஷ்ணர் உடனே என்ன பண்ணுறார்? ஓ அப்படியா, சரி பரவாயில்ல சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி மண்ணை தூக்கி வாயில் போடுறார். இப்போ கிருஷ்ணருக்கு அது மண்ணுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். எவ்வளோ பேர் தெரியும்னு சொல்கிறீங்க? எல்லாரும் தெரியும்னு தான் சொல்கிறீங்க. கையை தூக்கத்துக்கு சில பேர் யோசிக்கிறாங்க, என்னடா இது இப்படி கேள்வி கேட்டாருன்னா வேறு ஏதாவது இன்னொரு கிடுக்கு புள்ளி வச்சிருவார் இவர். கிருஷ்ணருக்கு அதே சமயத்தில் தெரியாது. கிருஷ்ணருக்கு இது மண்ணு, நம்மளை பலராமர் ஏமாத்துறாருங்கிறது தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அதில் சுவாரஸ்யம் இருக்காது. வேணும்னே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அதில் ஒரு வேடிக்கை இருக்காது, அதில் ஒரு சுவை இருக்காது. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு விளையாட்டு விளையாடுறோன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார்கிட்டயே சொல்லிட்டு இருந்தேன் இந்த விஷயத்தை. ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வின்னு இருந்தால் தான் சுவாரஸ்யம் இருக்கும். வெறும் தோல்வியே இருந்ததுன்னா சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது. வெறும் வெற்றியே இருந்ததுன்னா சுவாரஸ்யம் இருக்காது. நான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தப்ப சில இளைஞர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன், அதனால இந்த உதாரணத்தை கொடுத்தேன். யாராவது இந்தியாவில் இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து எங்கேயாவது போய் விளையாடுறத பார்க்குறாங்களா? ஏன் பார்க்குறதில்ல? பல காரணம் சொல்லலாம். ஒன்று என்னென்னா எப்போவுமே தோற்று தான் போவாங்க. இதில் என்னத்தை பார்க்குறதுக்கு இருக்குது? இவங்களுக்கு விளையாடவே தெரியாது. சரி, இல்லை திடீர்னு சில நேரத்தில் வரிசையாக இந்தியாவோட கிரிக்கெட் மேட்ச் எல்லாமே ஏதாவது உப்புக்கு சப்பானி டீம் சில பேர் இருப்பாங்க. என்ன ஹாலந்து அல்லது ஜிம்பாபே கூட சில நேரம் தோப்பாங்கப்பா. கென்யா, பங்களாதேஷ், நமீபியாவா இது மாதிரி நாட்டோடைய எப்பவுமே விளாண்டுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் கிரிக்கெட் மேட்ச் பாப்பா? அட பாப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா ஏன்? ரிசல்ட் என்னங்கிறது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே விளையாடுறதுல பிரயோஜனம் கிடையாது. விளையாட்டுனா ஒரு வெற்றி தோல்வி இருக்கணும். அது மாதிரி கிருஷ்ணர் லீலைகளை அரங்கேற்றும் போது அவருக்கு சில சுவாரஸ்யங்கள் வேணும்.
எல்லாமே தெரிஞ்சவர் செஞ்சார்னா அதில் சுவாரஸ்யம் எதுவும் இருக்காது. ஆனால் அதை தெரியாமல் செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு தெரியாதுன்னு எதுவுமே இருக்க முடியாது. அது எப்படி? கிருஷ்ணர் எல்லாத்தையும் அறிஞ்சவராக தான் இருக்கிறார். அப்போ அவருடைய இந்த லீலா சக்தியானது சம்வித் சக்தியோட சேர்ந்து அவருடைய அறிவை மறைச்சிடுது. யசோதாமா குச்சியை தூக்கிட்டு வரும்போது கிருஷ்ணர் உண்மையிலே பயந்து ஓடுறார். அங்கே கிருஷ்ணர் பயந்து ஓடுற மாதிரி நடிக்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது. சில பேர் அப்படி தான் நினைப்பான், கிருஷ்ணர் அவர் பகவான், அவருக்கு தெரியும் அவர் பகவான்னு, அவர் சும்மா நடிக்கிறார். நடித்தா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. நீங்கள் நடிப்பில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ராமாலாம் கூட போட போகிறோம். நடிப்பில் எந்த அளவிற்கு அந்த நடிகர்கள் அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி போகிறாங்களோ அப்போ தான் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். உண்மையிலே அந்த கதாபாத்திரமாகவே மாறிடணும். ஆனால் பொதுவாக நடிப்பில் யாருமே அந்த கதாபாத்திரமாக மாற முடியாது. யாராலையும் அந்த கதாபாத்திரமாக மாற முடியாது. ஆனால் கிருஷ்ணர் அந்த கதாபாத்திரமாக மாறணும்னு நினச்சாருன்னா அவர் மாறித்தான் ஆகணும். ஏன்னா அவர் கடவுள். அவர் அந்த கதாபாத்திரமாக மாறணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக மாறிடுவார். அப்படி அவரால் மாற முடியாது அப்படின்னா அப்போ அவர் கடவுளாக இருக்க முடியாது. புரியுதா? கிருஷ்ணர் இப்போ பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு பக்தராக வரணும்னு நினைக்கிறார். சாக்ஷாத் பக்தராகவே வரார். அவர் கடவுள் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறது கிடையாது. அவர் கடவுள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. சொல்லப்போனால் பெரும்பாலான நேரத்தில், சில நேரத்தில் வெளிப்படுத்துவார். எப்போ அப்படின்னா, எப்போ அந்த சம்வித் சக்தி அவருக்கு அந்த விஷயத்தை கொடுக்குறதோ அப்போ. கிருஷ்ணருடைய சக்திகள், இந்த லீலா சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அவர் எப்படி அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரோ, எப்படி தன்னுடைய லீலைகளை அரங்கேற்றணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அது எல்லாமே தானாக வடிவமைச்சுக்கும். அது எப்படி செயல்படுதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி தானாக வடிவமைத்து செயல்படக்கூடியதுதான் இந்த கிருஷ்ணருடைய லீலா சக்தி. அதில் ஒரு பாகமாக பலராமர் வரார். கிருஷ்ணர் ஒரு இடத்துல அமரணும்னு நினச்சார்னா அந்த இடத்துல உடனே ஒரு இருக்கை ஏற்பாடு செய்வார். கிருஷ்ணர், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே சம்வித் சக்தியில் பலராமர் அங்கே எப்போ கிருஷ்ணர் விஷ்ணுவாக வராரோ அப்போ அந்த இடத்துல அவர் ஆதிசேஷனாகவும் வரார். அங்கே ஆதிசேஷனாக வரும்போது அவர் படுக்கையாக இருந்து சேவை பண்ணுறார், இருக்கையாக இருந்தும் சேவை பண்ணுறார், தலையணையாக இருந்தும் சேவை பண்ணுறார், எல்லாமாவே இருந்து சேவை பண்ணுறார். அங்கே என்ன ஆகுதுன்னா அவருடைய சந்தினி சக்தி வெளிப்படுது, அவருடைய இருப்பு. இப்படி இந்த இரண்டு சக்திகளில் மூலமாக பலராமர் கிருஷ்ணருடைய லீலைகளில் உதவி செய்கிறார். அதன் மூலமாக, அதனால தான் நம்ம சொல்கிறோம் பலராமர் மூலமாக நம்ம கிருஷ்ணரை அணுகணும். சக்தியின் மூலமாகத்தான் சக்திமானை அணுக முடியும். கிருஷ்ணரை அணுகணும் அப்படின்னா பலராமர் அவசியமாகிறார். பலராமருடைய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணருக்கு எப்போவுமே சேவை பண்ணுறது. அதுதான் நான் முன்னே சொன்னேன். அவருடைய லீலைகளுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடியதுனால பலராமர் சேவக் பகவான் அழைக்கப்படுறார். கிருஷ்ணர் சேவிய பகவான் அழைக்கப்படுறார். என்ன ஆகும்னா, பலராமர் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் அவருக்கு அண்ணனாக வரார். எல்லா விதத்துலையும் கிருஷ்ணரை பார்த்துக்கிறதுக்காக. கிருஷ்ணர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே அவதரிக்கிறார். தேவகியினுடைய 7வது குழந்தையாக அவதரிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த வயிற்றிலிருந்து, தேவகியினுடைய வயிற்றிலிருந்து பலராமர் ரோகிணியினுடைய கர்ப்பத்திற்கு மாற்றப்படுறார். அதனால் அவருக்கு சங்கர்ஷனர்னு பேர். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு உள்ளே போகிறதுனால அவருக்கு இன்னொரு பேர் சங்கர்ஷனர். அப்படி பலராமர் கோகுலத்தில் அவர் பிறக்கிறார். தேவகியினுடைய மைந்தனாக இருந்தால் கூட அவர் கோகுலத்தில் பிறக்கிறார். கோகுலத்தில் எல்லாருக்கும் தெரியும் இவங்க தேவகியினுடைய மைந்தன். அதில் ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ளார போக போகிறாருங்கிறதுனால அதுக்கு முன்னாடி பலராமர் போய் அந்த இடத்த தூய்மைப்படுத்துகிறார். பலராமர் அந்த இடத்துல அமர்ந்துறார். முதல்ல பலராமர் போனதுக்கு அப்புறம் தான் அங்கே கிருஷ்ணர் பிரவேசிப்பார். பலராமர் பிரவேசிக்காத இடத்துல கிருஷ்ணர் பிரவேசிக்க மாட்டார். கிருஷ்ணர் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா கிருஷ்ணருடைய சந்தினி சக்திக்கு பலராமர் பொறுப்பாளியாக இருக்கார். கிருஷ்ணருடைய இருப்பு எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது பலராமர்.
அதனால கிருஷ்ணர் தேவகியுடைய கருப்பைய ஒரு இருப்பிடமா எடுத்து போறார் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி பலராமர் போறார், அந்த இடத்த தூய்மைப்படுத்துறார். எல்லாமே அப்படிதான், அதுதான் அவருடைய சேவை. அப்ப அந்த மாதிரி அவர் அங்க பிறக்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இங்கேயும் பிறக்கிறார், அங்கேயும் பிறக்கிறார். அது பல்வேறு லீலைகள்ல வருது. பலராமர் கிருஷ்ணரோட இணைந்தே இருக்கக்கூடியவர். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆரம்பத்தில் சூத கோஸ்வாமி கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அவங்க இதை தான் கேட்பாங்க, இந்த மாதிரி பலராமரோட சேர்ந்து கிருஷ்ணர் எத்தகைய லீலைகளை இயற்றினார். அவங்க அவர்கிட்ட கேட்பாங்க, கிருத்தவான் கில கர்மாணி சஹராமேண கேசவ அதிமர்த்தியானி பகவான் கூட கபட்ட மானுஷ. அவங்க சொல்கிறாங்க, கிருத்தவான் கில கர்மாணி, என்ன மாதிரியான செயல்களை செஞ்சார் யாரு? சஹராமேன கேசவ, கேசவன் ராமரோட சேர்ந்து. ராமர் அப்படின்னா இங்கே பலராமரை குறிக்கக்கூடிய, கேசவ அப்படிங்கிறது கிருஷ்ணரை குறிக்கக்கூடியது. கேசவ அப்படிங்கிறது பல பொருள்களை கொண்ட ஒரு சொல். கேசவ கருமையான கூந்தலை கொண்டவர். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கும் பிரம்மதேவருக்கும் ஈசனாக இருக்கக்கூடியவர். இப்படி பல பெயர்களில் பல பொருள்களில் கேசவ அப்படிங்கிற பெயர் சொல்லப்பட்டால் கூட பொதுவாக அறியப்படக்கூடிய நபர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் கேசவராக சொல்லப்படுறார், பலராமர் இங்கே ராமராக சொல்லப்படுறார். சஹராமேன கேசவ அதிமர்த்தியானி. அதிமர்த்தியானினா பௌதிக சக்தியினால அல்லது மனிதனுடைய சக்தியினால். மர்த்தியானி அப்படின்னா மரணத்திற்கு உட்பட்டவர்கள், மரணத்திற்கு உட்பட்டவர்களுடைய சக்திகளுக்கு அப்பாற்பட்டது அதிமர்த்தியானி. அத்தகைய செயல்களை அவர் செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னா கூட. கூட அப்படின்னா மறைக்கப்பட்டு. கபட்ட மானுஷக, அவரு கபட்டம் அப்படின்னா நடிக்கிறார் அல்லது அந்த மாதிரி. மானுஷக மனிதர் மாதிரி தெரிகிறார் அவரை பார்க்கறதுக்கு, ஆனால் அவர் மனிதர் கிடையாது. வெளியில் பார்க்கறதுக்கு கிருஷ்ணரை பார்க்கறதுக்கும் ராமரை பார்க்கறதுக்கும், அதாவது பலராமரை பார்க்கறதுக்கும் மனிதர்கள் மாதிரி தெரிகிறார். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? இவங்க மனுஷங்க கிடையாது. கிருஷ்ணன் கீதையில் தான் சொல்கிறார், நான் மனுஷனாக வரும்போது முட்டாள்கள் என்ன ஏளனம் பண்ணுறாங்க. அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனு மானுஷிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். அவர் சொல்கிறார், நான் மனிதனாக வரும்போது மூடர்கள் முட்டாள்கள் அவங்க அவஜானந்தி என்ன அவமரியாதை பண்ணுறாங்க. பரம்பாவம் என்னுடைய மிக உயர்ந்த இயற்கையை அஜானந்தோ அவங்க அறியறதில்ல. அப்போ என்னாகுது? அதனால தான் கிருஷ்ணர் கப்பட்ட மானுஷ மனிதனை போல வரார், கூட மறைஞ்சு வரார். சில பேர் கிருஷ்ணரை கடவுளாக பார்க்குறாங்க, யார்? பக்தர்களோ. பக்தர் அல்லாதவர்கள் கிருஷ்ணரை சாதாரண நபராக பார்க்கிறார். நம்ம பார்க்கலாம், துரியோதனன்லாம் கிருஷ்ணரை சாதாரண நபராக பார்ப்பான். துரியோதனுக்கு தெரியும் கிருஷ்ணர் ஒரு சக்திசாலி, அவ்வளோதான், ஒரு மிகச்சிறந்த ராஜா, எல்லாத்தையும் அடக்கி அல்றார், எத்தனையோ அசுரர்களை கொள்றார், எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவர் கடவுள் கிடையாது. அப்போ ஏன் அப்படின்னா அங்கே கிருஷ்ணர் தன்னை மறைச்சிக்கிறார். அப்போ என்னன்னா பலராமருடைய சக்தி அங்கே வெளிப்படலை. காலையில் ஒரு கேள்வி கேட்டார் ஒரு பக்தர், துரியோதனனுக்கு ஏன் பலராமர் கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி தெரியுது? உண்மையில துரியோதனனுக்கு பலராமர் ஆதரிச்சிருந்தார் அப்படின்னா, பலராமர் தான் சம்வித் சக்தியினுடைய அதிபதி. கிருஷ்ணரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை கிருஷ்ணர் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு பலராமர் தான் காரணமாக அமைகிறார். அந்த பலராமர் கூடவே இருந்து கூட கிருஷ்ணரை பற்றி துரியோதனனுக்கு தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? பலராமருடைய கருணை துரியோதனனுக்கு இல்லை. இதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுல. தத்துவம் தெரியாட்டி என்ன நினைப்பாங்க? பலராமர் துரியோதனனை சப்போர்ட் பண்ணாரு, மேலோட்டமாக பார்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் சப்போர்ட் பண்ணி இருந்தார் அப்படின்னா அப்போ பலராமருடைய கருணையினால தான் ஒருத்தருக்கு கிருஷ்ணரை பற்றி அறிவு கிடைக்கும். அந்த அறிவு கிடைச்சிருந்தது அப்படின்னா துரியோதனன் கிருஷ்ணரோட சண்டை போட்டிருக்கவே மாட்டான்.
கிருஷ்ணர் சொல்ல கேட்கணும், கிருஷ்ணர் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்பட்டிருப்பான். ஆனால் அது மாதிரி அவன் செயல்படலை. அப்போ பலராமருடைய கருணை அவனுக்கு கிடைக்கல. இருந்தாலும் பலராமர் சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி துரியோதனனுக்கு கருணை காட்டுற மாதிரி தெரியலாம். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பால்ய லீலைகளில் நின்றுருக்கிறோம். கிருஷ்ணர், நான் முதலே சொன்னேன், மண்ணு தின்றதுக்கு பலராமர் தூண்டி விட்டார். அதை தூண்டி விட்டது மட்டும் இல்லாமல் மறுபடி போய் யசோதாமாட்டையும் சொல்லி வைக்கிறார், கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்டார். ஏன் இந்த மாதிரி பலராமர் பண்ணணும்? ஒரு பக்கம் நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறிய. இது நல்ல காரியம் கிடையாது. அது மாதிரி தான் பலராமர் பண்ணுறார். ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா, போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், அம்மா கொடுக்கக்கூடிய மிட்டாயை காட்டிலும் வெண்ணெயை காட்டிலும் இந்த மண் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்டு பாரு. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா விருந்தாவனத்துக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது, கிருஷ்ணர் மண் சாப்பிட்ட இடம், பிரம்மாண்ட காட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் கோகுலத்தில் இருக்குது. அந்த பிரம்மாண்ட காட் யமுனை கரையில் இருக்கும். அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் மண் சாப்பிட்டார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் இன்றைக்கி கூட நம்ம சாப்பிட்லாம், கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம், ஒன்றும் பண்ண, நல்லா மென்மையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த இடத்துல தான் கிருஷ்ணர்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது அது மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிருஷ்ணர் வாயை திறந்து பிரம்மாண்டத்தை காட்டினதுனால அந்த படித்துறைக்கு பேர் பிரம்மாண்ட காட். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை இன்றைக்கும் போய் பக்தர்களா கொஞ்சம் எடுத்து கிருஷ்ணர் சாப்பிட்டாருங்கனால கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு வருவாங்க விருந்தாவனத்தில். இங்கே அந்த பிரம்மாண்ட காட்டில் ஒரு பக்கம் இதையும் பண்ணுறார் பலராமர். அந்த மண் மென்மையாக இருக்குது, வெண்ணெயோட சாஃப்டாக இருக்குது, இதை சாப்பிட்டு பாரு, நல்லா வெண்ணெயோட சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறார். அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் யசோதாமாவுக்கு செய்தி அனுப்பி விடுறார் பசங்க மூலமாக, கிருஷ்ணர் மண் சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வா. இது அவங்களுடைய லீலைகள், விளையாட்டுகள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கலாம், யசோதாமா வந்து கிருஷ்ணருடைய வாயில் இருக்கிறத பார்க்குறாங்க. வாயை திறந்து காட்ட சொல்லும்போது மொத்த பிரம்மாண்டத்தையும் காட்டுறார். அப்போ சாதாரண மக்களுக்கு இவர் கடவுளுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிருஷ்ணரை இவர் தூண்டி விட்டு, பலராமர் தூண்டி விட்டு, யசோதாமா வந்து பிரபஞ்சத்தை பார்க்கல கிருஷ்ணருடைய வாயில் அப்படின்னா, அப்போ சாதாரண மக்களுக்கு கிருஷ்ணர் கடவுளுங்கிறது தெரியாது. அப்போ சாதாரண மக்கள் கிருஷ்ணருடைய மகத்துவத்தை, கிருஷ்ணரை பற்றி அறிவை பெறணும் அப்படிங்கிறதுக்காக பலராமர் இந்த லீலையை அரங்கேற்றார். அப்போ என்ன ஆகுது, அந்த சம்வித் சக்தி அங்கே அவர் வேலை செய்கிறார். கிருஷ்ணரை பற்றி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் பலராமருடைய முக்கியமான பணி. அப்படி தெரியப்படுத்துறதுக்காக அவர் எல்லா விதம் அதையே வந்து விளையாட்டாக பண்ணுறார். சும்மா தெரியப்படுத்துறது வேற, அது மாதிரி நிறைய பண்ணியாச்சு, எவ்வளவோ சாஸ்திரம் கொடுத்தாச்சு, எவ்வளவோ பண்ணியாச்சு. நடைமுறையில் காட்டணும் கிருஷ்ணர் கடவுளுங்கிறத. அதுக்கு இந்த மாதிரி பலராமர் லீலைகளை அரங்கேற்றார். எல்லா லீலைகளையும் அவர் அப்படியே பார்த்து 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 ஒன்றொன்னா எல்லா லீலைகளுக்கும் ஏற்பாடு செய்யக்கூடியவராக பலராமர் இருக்கிறார். அதில் கூட விசேஷம், நிறைய விசேஷம் இருக்குது. அதுக்குள்ளார ஒவ்வொரு லீலையிலையும் நம்ம உள்ளே போனோம்னா நிறைய ஆழமாக போயிட்டே இருக்கலாம். கிருஷ்ணர் பல நேரங்களில் பலராமர் கிட்ட தான் போவார், அண்ணா என்னை காப்பாத்து. பக்தி ரசாமிர்த சிந்துல ரூப கோஸ்வாமி எழுதுறார், ஜாகிருத்தின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு வயசான அம்மா. அவங்க வீட்டில் போய் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுவார். அந்த அம்மா கிருஷ்ணரை பார்த்துட்டு விரட்டிட்டு வர்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் போய் பலராமர்கிட்ட ஒழிஞ்சுப்பார். அண்ணா அண்ணா என்ன இந்த அம்மா அடிக்க வருது, காப்பாற்று என்ன. அவரை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். ஆனால் அவர் சொல்கிறாரு மாசுச்சக்க கவலைப்படாதுன்னு நமக்கு சொல்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம்
பகவானுடைய, அதனால தான் சொல்லப்படுது, பகவானுடைய லீலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பகவானை பற்றிய தத்துவத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். பலராமரை பற்றிய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். பலராமர் யாரு, கிருஷ்ணர் யாரு, அந்த தத்துவம் தெரியல அப்படின்னா ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுறாங்கன்னு நினச்சிப்போம். அது சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுறதில்ல, பக்தர்களுக்கு இன்பம் கொடுக்கறதுக்காக அவங்களுடைய விளையாட்டு அது. தினமும் பலராமர் கிருஷ்ணரோடவே போவார் மாடு மேய்க்கிறதுக்கு. கிருஷ்ணர் அதாவது பலராமர் இல்லாமல் கிருஷ்ணர் அனுப்ப மாட்டாங்க. அண்ணன் பாதுகாப்பாக கூட போகணும், அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணார்னா, கிருஷ்ணர் அண்ணன் இல்லாமல் போகலாம், நீ எல்லாத்துலேயும் சம்வித் எல்லாம் உன் கையில் வச்சிருக்க, சம்வித் சக்தி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, அதனால எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற, உனக்கு தெரியாம நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் ஒரு நாள் இவர் இல்லாமல் போறார், பலராமர் இல்லாமல் போறார். பலராமர் இல்லாமல் போற அன்னைக்கு தான் அகாசுரனை வதம் பண்றார். எனிவே இதுக்கெல்லாம் கிருஷ்ண பௌத்தம் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அகாசுரனை வதம் பண்ணுறார். அகாசுரனை வதம் பண்ணிட்டு எல்லாரும் உட்காந்து ஹாயாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் பிரம்மதேவர் வரார். பிரம்மதேவர் வந்து எல்லாரையும் கடத்திட்டு போகிறார். கன்றுகளை முதல்ல கடத்திட்டு போவார், அப்புறம் பசங்கள்லாம் கடத்திட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தன்னை எல்லா கன்றுகளாகவும் எல்லா நண்பர்களாகவும் விரிவடை செய்திருவார். விரிவடை செஞ்சு தினமும் வீட்டுக்கு போவார் வருவார், எல்லாருடைய வீட்டுக்கும் போவார் வருவார். ஒரு வருஷம் இந்த கதை ஓடும். இதே மாதிரி ஒரு நாள் பலராமர் கிருஷ்ணர்கிட்ட கோட்டை விட்டார். கிருஷ்ணரை கூட போறதுல கோட்டை விட்டார். கிருஷ்ணர் உடனே என்ன பண்ணார்னா பலராமரையே ஏமாத்துறார். பலராமரே பார்க்குறாரு. பலராமர் நினைக்கிற கூட இருக்கவெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு. ஆனால் கூட இருக்கிறது எல்லாம் கிருஷ்ணர். அது பலராமருக்கே தெரியாது. சம்வித் சக்தி, கிருஷ்ணர் எந்த சக்தியின் மூலமாக எல்லாவற்றையும் தெரிஞ்சிருக்கிறாரோ அந்த சக்திக்கு அதிபதி பலராமர். ஆனால் அவர்கிட்ட இருந்தே கிருஷ்ணர் மறைக்கிறார். அவர்கிட்ட இருந்து அதை மறைக்க செய்யறதுக்கே அந்த சம்வித் சக்தி வேலை செய்யுது. சம்வித் சக்தி கிருஷ்ணருடைய சக்தி தான். அது கிருஷ்ணர் மேல மட்டும் செயல்படுறது கிடையாது, பலராமர் மேலையும் செயல்படுது. அப்படி இல்லைன்னா பலராமருக்கு என்ன வேடிக்கை இருக்கும்? பலராமருக்கு லீலையில சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. கிருஷ்ணருக்கு மட்டும் சுவாரஸ்யம் இருந்தா நல்லா இருக்காது, பலராமருக்கும் சுவாரஸ்யம் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த லீலா சக்தி மறைச்சிருது பலராமரை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் பலராமர் பார்க்குறார். என்னன்னா இவங்கெல்லாம் சின்ன பசங்கள்லாம் கண்ணுக்குட்டி மேய்ப்பாங்க, பெரியவங்களாம் மாடு மேய்ப்பாங்க. மாடு வந்து கோவர்தன மலை மேலே மேய்ஞ்சின்றது, கண்ணுக்குட்டிலாம் கீழே மேய்ஞ்சின்றது. திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஏரியாவில் வந்துட்டாங்க. பொதுவாக கண்ணுக்குட்டியை வேறு இடத்துக்கு கூட்டி போயிடுவாங்க மேய்க்கிறதுக்கு, மாட்டை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க மேய்க்கிறதுக்கு. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கண்ணுக்குட்டியெல்லாம் மலை அடிவாரத்தில் இருக்குது, மாடெல்லாம் மேலே இருக்குது. எதர்ச்சியாக அந்த பசுக்கள் எல்லாம் கண்ணுக்குட்டியை பார்த்துச்சு. கண்ணுக்குட்டியெல்லாம் யார்? கிருஷ்ணர் தான் கண்ணுக்குட்டியாக இருக்கிறார். அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்துருச்சு. உடனே அந்த பசுக்கள்லாம் குடு 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 மலையிலேருந்து ஓடி வருது கண்ணுக்குட்டியை பார்க்கறதுக்கு. அந்த பசுக்கள் எல்லாம் அப்படியே அதனுடைய மடி நிரம்பி அங்கே வழியில் இருக்க புல்லெல்லாம் நனையுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மடியை பிடிச்சி இழுன்னு இழுத்தா கூட ஒன்றும் வரமாட்டேங்குது பசுவோட மடியிலேருந்து பால். ஏன்னா பசு எப்போ மகிழ்ச்சியோடு இருக்கோ அப்போ அந்த பசு எவ்வளோ வேணாலும் கொடுக்கும். மகிழ்ச்சி, அந்த ஆனந்தத்தினால வரக்கூடியதுதான் பால். அப்போ அந்த கன்றுகள் பார்க்குறார். உடனே அந்த பெரியவங்கெல்லாம் மேய்ச்சின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் கடுப்பு வந்துருச்சு. ஏய் நீ என்ன ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு மாடை விரட்டிக்கிட்டே வராங்க. விரட்டிக்கிட்டு வந்தறியும் கீழே இந்த சின்ன பசங்க கிருஷ்ணரோட விளையாண்டுட்டு இருக்காங்களா பசங்க, அந்த பசங்களை பார்த்தறியும் அவங்க வந்த காரியத்தை மறந்துட்டாங்க. தங்களுடைய பசங்க அவங்களுடைய பசங்க தான் கீழே கண்ணுக்குட்டி மேய்ச்சின்னு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்கள எடுத்து வச்சு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. கண்ணுக்குட்டி பசுக்கள்லாம் கொஞ்சின்னு இருக்கு. பலராமர் பார்க்குறக்கு என்னடா இது வித்தியாசமாக இருக்கு. இந்த பொதுவாக கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும்போது கூடவே வச்சுக்கும் பசுமாடு, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் விட்டுரும், அந்த அளவுக்கு கூடவே வச்சுக்காது. அடுத்த கண்ணுக்குட்டி வந்துச்சுன்னா அடுத்த கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கொடுக்கும், அடுத்த கண்ணுக்குட்டி மேலே தான் அதிகமாக பாசம் காட்டும்.
அது மட்டும் இல்லாமல் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பசுக்களும் தனக்கு கண்ணுக்குட்டி இருந்தால் கூட கிருஷ்ணரை தான் வந்து நக்கிறதுக்கு வரும். தன்னுடைய கண்ணுக்குட்டியை நக்கிறதோட கிருஷ்ணரை நக்கிறதுக்கு தான் வரும். அதே மாதிரி விருந்தாவனத்தில் அவ்வளோ கோப்பர்கள் இருந்தாலும் எல்லாரும் கிருஷ்ணரை தான் கொஞ்சறதுக்கு வருவாங்க. கிருஷ்ணர் இல்லாத தருணத்தில் தான் தங்களுடைய பசங்களை கொஞ்சுவாங்க. அதை பார்க்குறார் பலராமர். என்னடா இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கே இந்த காட்சி, இந்த பசுக்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணரை தானே நக்கணும், வளர்ந்த கண்ணுக்குட்டியே நக்குதே, என்ன நடக்குது இங்கே? அதே மாதிரி இந்த கோப்பர்கள்லாம் வர்றாங்க, இவங்கெல்லாம் வந்தால் கிருஷ்ணரை தானே எடுத்து கொஞ்சணும், அவங்க புள்ளை எடுத்து கொஞ்சறாங்களே. ஏன்னா விருந்தாவன வாசிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய குழந்தையை காட்டிலும் கிருஷ்ணர் மேலே தான் பாசம் அதிகம். ஏன்னா கிருஷ்ணர் தான் அவங்களுக்கு உயிர். சரியா? அதுதான் விருந்தாவன வாசிகளுடைய தன்மை. அப்போ அவர் பார்க்குற என்ன நடக்குது இங்கே, ஏன் இப்படி இவங்கெல்லாம் மாறிட்டாங்க, கிருஷ்ணரை கொஞ்சாமல் தங்களுடைய குழந்தையை கொஞ்சுறாங்க. இந்த பசுமாடும் பார்த்தா கிருஷ்ணரை நக்காமல் தங்களுடைய கண்ணுக்குட்டியை நக்கின்னு இருக்கே, அதுவும் வளர்ந்த கண்ணுக்குட்டியாக இருக்கே, ஒன்றும் புரியலையேன்னு நினைக்கிறார். அப்புறம் அவர் யோசிக்கிறார் அவருடைய சக்தியை உபயோகிச்சு, ஆஹா இதெல்லாம் கிருஷ்ணர் ஐயா, நம்மளையே ஏமாத்திட்டார இந்த தம்பி அப்படின்னு சொல்லி பலராமரே ஆச்சரியப்படுறார். அதுக்கப்புறம் பிரம்மா வர்றார், அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிறார். அது விமோகன நிலையில் தனியாக போகுது. இது அதில் நடுவில் நிறைய பேர் இந்த பிரம்ம விமோகன நிலையை பார்க்கும்போது பலராமரும் அங்கே மோகிக்கப்படுறாருங்கிறத முற்றுவாங்க. ஏன்னா அந்த லீலையை கிருஷ்ணர் பண்ணுறது பிரம்மாவை மோகிக்கிறதுக்காகத்தான், அதனால் அதுக்கு பேர் பிரம்ம விமோகன லீலா. ஆனால் அதே சமயத்தில் அந்த லீலையின் மூலமாக கிருஷ்ணர் பலராமரையும் விமோகிக்கிறார். பலராமரும் பார்க்குறார், அவரும் ஆடி போகிறார், ஆஹா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி மோகிக்கிறார். அந்த மாதிரி கிருஷ்ணர் தன்னுடைய பல்வேறு லீலைகளில் பலராமரே கூட மோகிக்க வைக்கிறார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பலராமரை தூண்டி விட்டுட்டு தான் ஒதுங்கிப்பார். அதில் ஒன்று என்னன்னா பிரபலமானது, கம்சனை கிருஷ்ணர் கொல்றதுக்கு போகிறார். எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் கம்சனை கொல்றதுங்கிறது கிருஷ்ணர் அவதரித்த காரணங்களில் ஒன்று அப்படின்னு. கிருஷ்ணர் போய் கம்சனை கொல்றார். கம்சனை கொல்லும்போது நடுவில் இந்த சாணுரா முஷ்டிக்காலாம் வருவாங்க. அவங்களெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொருத்தரை ஒன்று பார்த்துப்பாங்க. ஒருத்தரை கிருஷ்ணர் பார்த்துப்பார், இன்னொருத்தரை பலராமர் பார்த்துப்பார். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். ஏன்னா அங்கேயே நிறைய அந்த மல்யுத்தம்லாம் பண்ணுவாங்க. பிருந்தாவனத்தில் சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ளார மல்யுத்தம்லாம் விளையாடுவாங்க அப்பப்போ. இருந்தாலும் அந்த மல்யுத்தத்தெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அது விளையாட்டு மல்யுத்தம், இது உண்மையான மல்யுத்தம். ஆனால் உண்மையான மல்யுத்தம் கூட அவங்களுக்கு விளையாட்டு தான். அதனால ரெண்டு பேரும் அந்த விளையாட்டில் ஈடுபடுவாங்க, மல்யுத்த விளையாட்டில். அந்த மல்யுத்த விளையாட்டில் இருக்கும்போது தான் என்ன விளக்கப்படுதுன்னா, எல்லாருக்குமே கிருஷ்ண பலராமர் மேலே உயிர். அதாவது கிருஷ்ணர் நீங்கள் பார்க்கலாம், அவருடைய லீலைகளில் எப்போவுமே அதாவது எல்லா தருணத்திலையும் தன்னை எல்லா பக்தர்களுக்கும் ஒப்படைக்கிறது கிடையாது. அவருக்கு சில காலங்கள் இருக்கு. கால நேரத்தில் யசோதாமாவுக்கு ஒப்படைப்பார் தன்னை, அவங்களுடைய சேவைக்கு. பகல் பொழுதெல்லாம் பசங்களோட இருப்பார், பசங்க கிட்ட தன்னை ஒப்படைச்சிருவார். இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோபியர்கள் கிட்ட தன்னை ஒப்படைப்பார். ஆனால் சில நேரங்களில் கிருஷ்ணருக்கு ஆசை எல்லார்கிட்டையும் தன்னை ஒப்படைக்கணும், எல்லாரோடையும் அன்பு பரிமாற்றத்தில் ஈடுபடணும்னு. அதுக்காக கிருஷ்ணர் ஏற்பாடு செஞ்சது தான் இந்த கோவர்தன லீலா. கோவர்தன லீலை 7 நாள் எல்லாரும் எப்போவுமே கிருஷ்ணரோட இருந்தாங்க. அது நம்ம கோவர்தன லீலா வரும்போது பேசலாம். அதே மாதிரி இன்னொரு லீலையை கிருஷ்ணர் ஏற்பாடு பண்ணது தான் இந்த சாணுரா முஷ்டிகாவோட சண்டை போடுறது. இந்த சாணுரா முஷ்டிகாவோட சண்டை போடுறதுக்கும் கோவர்தன லீலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, கோவர்தன லீலையில் பக்தர்கள், அதாவது விருந்தாவன பக்தர்களில் பல்வேறு ரசங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறார் கோவர்தன லீலையில். இந்த சாணுரா முஷ்டிகாவோட சண்டை போடும்போது விருந்தாவன பக்தர்கள் மட்டும் இல்லாமல் மதுரா பக்தர்களையும் சேர்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் அசுரர்களையும் சேர்க்கிறார், யோகிகளையும் சேகரிக்கிறார், கர்மிகளையும் சேகரிக்கிறார். எல்லாரும் அவங்கவுங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணரையும் பலராமரையும் அந்த இடத்துல பார்க்குறாங்க. சில பேர் கிருஷ்ணரை பார்க்கும்போது மரண தேவன் மாதிரி பார்க்குறாங்க. கிருஷ்ணரை சில பேர் பார்க்கும்போது, ஐயோ இந்த சின்ன பையனை இவ்வளோ பெரிய ஆளுங்களோட மோத விடுறீங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்க.
இப்படி பல பக்தர்களுடைய எண்ணங்களை தூண்டி விடுறார் கிருஷ்ணர். அந்த சானுரா முஷ்டிகாவோட சண்டையிடும்போது பலராமரோட சேர்ந்து சண்டையிடுறார். சரி, சண்டை போட்டார், அவங்களோட ரொம்ப ஜாலியாக சண்டை போட்டார். ஆனால் கம்சனோட சண்டை போடுறதுக்கு கிருஷ்ணர் விரும்பலை. கம்சனை போனார், ஒரே ஒரு குத்து தரத்தர இழுத்துட்டு வந்தால் ஒரு குத்து, ஒரே குத்து கும்மாங்குத்துன்னு குத்துனார், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு யானையை சில நேரத்தில் சிங்கம் அடித்து கொல்லுமா. அடித்து கொன்னதுன்னா அந்த யானையை சிங்கம் இழுத்துட்டு போகுமா, இழுத்துட்டு போய் காட்டும், நான் தான் ராஜா பாரு, நான் ராஜா, காட்டுக்கு ராஜா நான். அவன் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட யானை ராஜா கிடையாதுன்னு. அது மாதிரி கிருஷ்ணர் சானுரா முஷ்டிகாவோடு அவ்வளோ நேரம் சண்டை போட்டார். கம்சனை போய் ஒரே குத்தில் குத்துனதுக்கப்புறம் கம்சன் விழுந்துட்டான். கம்சன் செத்துட்டானா இல்லையா, எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால யானை எப்படி சிங்கம் இழுத்துட்டு போகுமோ அது மாதிரி கிருஷ்ணர் கம்சனை இழுத்துக்கிட்டு போறாராம், தர 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 தரன்னு. அப்ப என்ன நடக்குதுன்னா, கம்சனுடைய சகோதரர்கள் அவங்களும் அசுரர்கள், அவங்களுக்கெல்லாம் கோவம் வருது. ஏய், நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை தாக்கிறதுக்காக வராங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா பலராமர் கிட்ட, ஐயோ அண்ணா, இவங்கெல்லாம் நான் என்னுடைய மாமாவை கொல்றது பாவம். ஏற்கனவே கம்சனை கொண்டுட்டாரு, சரி பரவாயில்ல, ஒரு மாமாவை கொன்னேன், இவ்வளோ மாமாவை கொன்னா நல்லது கிடையாது. நீங்கள் ரோகிணி வயிற்றில் தானே பிறந்தீங்க, தேவகி வயிற்றில் வந்தீங்க, இருந்தாலும் பிறந்தது ரோகிணி வயிற்றில் தான். அதனால உங்களுக்கு இவங்க மாமா, தூரத்து மாமா, அதனால நீங்கள் கொஞ்சம் இவங்கெல்லாம் பார்த்துக்கோங்கன்றவர். அது மாதிரி அப்போ அந்த நேரத்தில் கம்சனுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் பலராமர் பார்த்துப்பார், எல்லாரையும் டைம் 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 முடிஞ்சிடும். சில நேரங்களில் கிருஷ்ணர் பலராமரோட சேர்ந்து விளையாட்டா சில பேரை கொள்வார். அதில் ரொம்ப பிரபலமானது தேனுகாசுரனை கொன்றது. தேனுகாசுரன் கழுதை வடிவில் இருக்கக்கூடிய அசுரன். தேனுகாசுரனை கிருஷ்ணர் கொன்னுடுவார். தேனுகாசுரன் செத்து போனதுக்கப்புறம் அவனுடைய சகாக்கள்லாம் வந்துடுவாங்க, எல்லாம் கழுது வரிசையாக கழுதையாக வந்துட்டே இருக்கும். பாப்பர் பலராமர் அப்படி இடுப்பில் கையை வச்சுப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரு கையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் அப்படி அந்த கழுதையை காலையும் வாலையும் பிடிச்சி சுற்றி, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு கேம் விளையாடுவாங்களே ஒலிம்பிக்லலாம், இப்படி கொண்டு சுற்றி குண்டு எறிவாங்க, ஷார்ட் புட்டா, ஓகே வாட் எவர், ஷார்ட் புட். அந்த ஷார்ட் புட் ப்ளே பண்ணுறார் கிருஷ்ணர். அப்படி பிடிக்கிறார், கோவத்தோடு வருது கழுதையோட பின்னங்காலையும் வாலையும் பிடிக்கிறார், சுத்துன்னு கழுதையை சுற்றுறார், சுற்றி அப்படி தூரக்க எறிவார், பனைமரம் மேலே போய் பொத்துன்னு விழும், அந்த பனைமரமும் சேர்ந்து விழும், அது செத்து போயிடும். இந்த லீலையிலையும் கிருஷ்ணர் பலராமரோட சேர்ந்து பண்ணுறார். நிறைய பிரலம்பாசுரா அதெல்லாம் இருக்கு. காலப்போக்கில் வரும்போது துவிதா, அதுக்கப்புறம் துவிதா லக்ஷ்மணருக்கு அபராதம் இழப்பார். துவிதா அந்த வானர சேனையில் இருந்த ஒரு குரங்கு துவிதா. அந்த துவிதா என்ன பண்ணுன்னா, வானர சேனையில் லக்ஷ்மணருக்கு அபராதம் இழைச்சிடும். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசுர சுபாவத்தை வளர்த்து கொண்டு அசுரர்களோட சேர்ந்து சங்கம் வச்சுக்கும். அதனால தான் சங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம யார் கூட சேர்றோம் அப்படிங்கிறது. மோசமானவர்களோட சேர்ந்தோம்னா மோசமாக போயிடும், நாசமாக போயிடும். துவிதா கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லக்ஷ்மணருக்கு அபராதம் பண்ணதுனால மோசமான நபர்களோட சங்கம் கொண்டு நாசமாக போச்சு. அதுவும் ஒரு அசுரன் ஆயிடுச்சு. இருந்தாலும் பலராமர், அவர் தான் லக்ஷ்மணர், அவர் கருணையோடு அந்த துவிதாவை கொன்று துவிதாவுக்கு மறுபடியும் அதனுடைய உண்மையான நிலைக்கு அனுப்பி வைக்கிறார், ராமலோகத்துக்கு, அயோத்தியாவுக்கு. இப்படி பல அசுரர்களை பலராமர் கொள்றார். கிருஷ்ணருடைய லீலைகளில் பல இடங்களில் பங்கு கொள்கிறார். சில நேரங்களில் பார்த்தோம்னா, காலையில் தான் கேள்வி எழுந்தது, சில நேரங்களில் கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு முரணாக நடக்கிற மாதிரி தெரியும் பலராமர். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, கிருஷ்ணர் சுபத்ராவை அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சார். ஆனால் பலராமர் துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சார். அதுவும் துரியோதனனுக்கு, வேறு யாருக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா கூட பரவாயில்ல, அதுவும் துரியோதனனுக்கு. அது மட்டும் இல்லாமல் பலராமர் பல நேரங்களில் துரியோதனனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும். பீமன், கிருஷ்ணருடைய சொல் பிரகாரம் பீமன் துரியோதனுடைய தொடையில் அடித்து
துரியோதனன் விழுந்துருவான். அப்போ தான் பலராமர் தீர்த்த யாத்திரையெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவார். ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு, என்னுடைய சிஷ்யங்கிறதுக்கான அடையாளம் இல்லாமல் பண்ணிட்ட, நீ எங்கிட்ட கதாயுதம் கற்றுக்கிட்டு, பீமனை சொல்லுவார், நீ எங்கிட்ட கதாயுதம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி நீனு விதிமுறைக்கு புறம்பா செயல்பட்டுட்டேன்னு சொல்லி பீமன் மேலே பயங்கர கோபப்படுவார். பலராமர் துரியோதனன் மேலே ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். அவர் என்ன அவருக்கு சொல்லிக் கொடுப்பார், துரியோதனன் கதாயுத கலையில் ரொம்ப சிறந்தவன். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் அதுதான் வித்தியாசம். துரியோதனனை காட்டிலும் பீமன் பலத்தில் அதிகமான பலம் உண்டு. ஆனால் துரியோதனனுக்கு அந்த கலை, கதாயுதம், அந்த ஆயுத கலையானது பீமனை காட்டிலும் நல்ல திறமையாக இருக்கும். அது ரெண்டு பேருக்குமே பலராமர் தான் சொல்லிக் கொடுப்பார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த துரியோதனன் அவனுடைய அசுர புத்தியினால் அதை புரிஞ்சுக்காமே செயல்படுவான். அதை தான் நம்ம அந்த லக்ஷ்மணாவோட திருமணத்தில் பார்க்குறோம். லக்ஷ்மணா துரியோதனனோட பொண்ணு. லக்ஷ்மணாவை சாம்பன் கடத்திட்டு போயிடுவான். சாம்பன் கடத்திட்டு போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போய் சாம்பனை சிறை பிடிச்சு கொண்டு வந்துடுவாங்க. அது வேற ஒன்றும் பண்ண முடியாது, கடத்திட்டு போயாச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை அங்கே. அதுக்கப்புறம் வேற யாருக்கும் கட்டி கொடுக்க முடியாது. ஒரு பொண்ணு இன்னொரு ஆணால் தீண்டப்பட்டாலே முடிஞ்சு போச்சு. அது வேத கலாச்சாரம். இன்றைக்கி மாதிரி 10 கல்யாணம் பண்ணிக்கிறது 15 கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவங்க குடும்ப கௌரவத்துக்காக சாம்பனை பிடிச்சி சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. பலராமர் எல்லாரும், அதாவது எது வம்சத்தினர் எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம போய் சண்டை போட்டு மீட்டு கொண்டு வரணுங்கிறாங்க. பலராமர் சார், இல்லை துரியோதன் தானே, என்னோட சிஷ்யன் தானே, நான் போய் பேசிட்டு வரேன், நான் போய் மத்தியஸ்தம் பண்ணுறேன், நான் சொன்னால் துரியோதனன் கேட்பான், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு வருவார். ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து சொல்லுவார், இந்த மாதிரி உக்ரசேனர் கட்டளையிட்டிருக்கிறார், மாமன்னர் உக்ரசேனர், அவர் கட்டளையை பின்பற்றி சாம்பனை நீங்கள் விடுவிச்சு லக்ஷ்மணாவோடு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கட்டளையிடுவார். வேண்டுகோள் விடுக்க மாட்டார், கட்டளையிடுவார். உடனே துரியோதனுக்கு கோவம் வந்துடும். என்னது இது, காலில் போடுற செருப்பு தொலையில் உட்கார நினைக்குது, என்ன தைரியம் இருந்தால் எது வம்சத்துக்காரங்க குரு வம்சத்துக்காரங்களுக்கு கட்டளையிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிக பிரசங்காட்டம் பேசுவான். பலராமருக்கு கோவம் வந்துடும். பலராமர் சொல்லுவார், அந்த நேரத்தில் சில விஷயங்களை அடித்தாதான் திருந்தும். நம்ம ஊரில் பழமொழி கூட சொல்லுவாங்க, அடிக்கிற மாட்டை என்ன சொல்லுவாங்க, இல்லை அடியாத மாடு படியாது. இன்னொன்று, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஓகே, அடியாத மாடு படியாது. எனவே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் அதான் சொல்ல, ஒரு மிருகத்தை திருத்தணும்னா அடித்தாதான் திருந்தும், இல்லைன்னா திருந்தாது. நிறைய சொல்லிக்கலாம். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி மிருகத்தனமாக இருக்கிற ஆளுங்களை நம்ம அடித்தாதான், இவங்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் தீரும். ஹஸ்தினாபுரம் தானே. அதாவது பலராமர் யார், பகவான் கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம். கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் பலராமர் வரார். பலராமர் கிட்ட இருந்து சத்துர்வியூகங்கள் வராங்க, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா, வாசுதேவ். அவர்கிட்ட இருந்து மகாவிஷ்ணு வரார். அந்த மகாவிஷ்ணு கிட்ட இருந்து எத்தனையோ பிரபஞ்சங்கள் வருது. மகாவிஷ்ணுடைய மூச்சு காற்றில், அவருடைய வேர்வை துளிகள்ல இருந்து எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் உருவாகுது. அவர் மூச்சு விட்டு மூச்சு இழுக்கும்போது எல்லா பிரபஞ்சங்களும் படைக்கப்பட்டு பிரபஞ்சங்கள் எல்லாம் உள்ளே இழுக்கப்படுது. அது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் பலராமர். அந்த பலராமருக்கு நீ தமந்துண்டு ஒரு ஊர் ஹஸ்தினாபுரம்னு வச்சுக்கிட்டு நீ அவர்கிட்ட வாலாட்டினா என்ன நடக்கும்? அவர் நீங்க அப்படியா, சரி என் கலப்பை வச்சு நான் வேலையை காட்டுறேன். கலப்பை வச்சு ஹஸ்தினாபுரம் மொத்த ஊரையும் இழுத்து கங்கையில் முக்கிறதுக்கு பார்ப்பார். ஊரை கலப்பையில், இங்கே காலையில் தான் சொன்னேன், கலப்பைன்னா தெரியாதா, ஏறு உழுவாங்க கலப்பை. பலராமர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதை தன்னுடைய ஆயுதமாக வச்சுருப்பார். அந்த கலப்பையை வச்சு அவர் நிறைய லீலைகளையும் செய்வார். நம்ம ஏதாவது ஒரு பொருள் எங்கேயாவது நமக்கு எட்டாத இடத்துல இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு கொக்கி போட்டு இழுப்போம். அது மாதிரி ஒரு கொக்கி மாதிரி அந்த கலப்பையை போட்டு மொத்த ஹஸ்தினாபுரம் ஊரையும் இழுப்பார் பலராமர், கங்கைக்குள்ளார தள்ளுறதுக்காக. உங்களுக்கு இதாண்டா தண்டனைன்னு. உடனே அது வந்து அந்த இடத்துல ஒரு நிலநடுக்க மாதிரி டொட்டோன்னு எல்லா பில்டிங்லாம் ஆடும். ஐயோ எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, தெரியும். ஆனால் அந்த அகங்காரம், கர்வம் இருக்குது பார்த்தீங்களா, மறைக்குது.
நம்ம கிட்ட வந்து இவங்க என்ன கட்டளை இடுறதா அப்படின்னு சொல்லி. அதனால ஐயோ பலராமர்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிடுது. உடனே வந்து மன்னிப்பு கேட்பாங்க. பலராமர் சரி சாம்பன் அனுப்பு, லக்ஷ்மணன் அனுப்பு, வா போகலாம், விமரிசையாக கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ இந்த நேரத்தில் பார்த்தோம்னா பலராமருடைய விருப்பமானது கிருஷ்ணருடைய விருப்பத்திலேருந்து மேலோட்டமாக சில லீலைகளில் வேறுபடுற மாதிரி தெரியலாம். ஆனால் இறுதியில் அது அவங்களுடைய லீலைகளுடைய தன்மை. அது கிருஷ்ணர் நான் சண்டை போடாமல் குருக்ஷேத்திரத்தை வேடிக்கை பார்க்குறேன்னார். பலராமர் என்ன பண்ணார், ஐயோ நீங்கள் குடும்பத்துக்குள்ளார சண்டை போகிறீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்த யாத்திரைக்கு போயிடுறார். கிருஷ்ணர் இது செய்யும்போது பலராமர் ஏன் அது செய்கிறார்? அது அவருடைய எண்ணம், அவருடைய சுதந்திரம். இப்போ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக, எல்லா காரணங்களும் காரணமாக எல்லா உலகத்துக்கும் கட்டுப்படுத்தக்கூடியவராக பலராமர் இருக்கிறார். அவரை யாராக கட்டுப்படுத்த நினச்சா முடியுமா? முடியாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறத அவர் செஞ்சுட்டு அவர் பாட்டு போயின்னு இருப்பார். சில நேரத்தில் கிருஷ்ணருக்கு எதிராக அல்லது கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு மாற்றாக செயல்படுற மாதிரி தெரிஞ்சால் கூட அதுவும் அவருடைய லீலைகளுடைய ஒரு பகுதி தான். எக்காரணம் கொண்டும் கிருஷ்ணர் பலராமர் துரியோதனனுக்கு சப்போர்ட் பண்ணலை. அதுதான் நான் முதல்ல விளக்குனேன். மேலோட்டமாக பார்க்குறதுக்கு துரியோதனனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியலாம். ஆனால் அந்த உண்மையில் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சம்வித் சக்தியை கொடுத்துருப்பார். அந்த சக்தியின் மூலமாக துரியோதனனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அது புரியல. இதெல்லாம் லீலைகளுக்காக பகவான் நிகழ்த்தக்கூடிய பல்வேறு காரணங்கள். கலியுகத்தில் அதே பலராமர் நித்யானந்த பிரபுவா வரார். பலராம் ஹொயிலு நித்தாய், பலராமர் நித்யானந்தராக வரார். அந்த நித்யானந்தருடைய கருணையை நம்ம ஏற்றுக்கொள்வதன் மூலமாக சைத்தன்ய கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுக்காக கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வரார். கிருஷ்ணர் வரும்போது எப்போவுமே கூட வரார் பலராமர். அந்த விதத்தில் நித்யானந்தராக வரார். நித்யானந்தராக வரும்போது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தோன்றி இந்த உலகத்தில் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புகிறாங்க. பலராமர் எப்போவுமே கருணை வாய்ந்தவர். அதுவும் குறிப்பாக கிருஷ்ணர் மகாவதான்யாய அவதாரமாக சைத்தன்ய மகாபிரபுவாக வர்ற பட்சத்தில் பலராமரும் மிகச்சிறந்த கருணை வாய்ந்த அவதாரமாக நித்யானந்தராக வருகிறார். சில நேரங்களில் சைத்தன்ய மகாபிரபு கருணை கொடுக்காத இடங்களில் கூட நித்யானந்த பிரபு கருணை கொடுக்குறார். அதனால தான் நம்ம நித்யானந்தரை வழிபடுறதன் மூலமாக சைத்தன்ய மகாபிரபுவை ராதாகிருஷ்ணரை அணுக முடியும்னு சொல்லப்படுது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது. பலராமரை பற்றி நம்ம நிறைய பேசலாம், நிறைய கருத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் நான் இன்றைக்கு இத்தோட முடிச்சுக்கிறேன். பலராமருடைய அவதார திருநாள் ரொம்ப விசேஷமான நாள். நம்ம அவரை பற்றி நிறைய கேட்கணும். நான் எல்லா பக்தர்களுக்கும் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் இது. எல்லாரும் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய கிருஷ்ணா புத்தகத்தை படிங்க. அந்த கிருஷ்ணா புத்தகத்தை படிக்கிறது மூலமாக பலராமர், கிருஷ்ணர், அவருடைய பல்வேறு பக்தர்கள், அவங்களுடைய நிலைகள் எல்லாத்தையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம அதை மேலும் மேலும் கேட்கும்போது ஆனந்தமாக அனுபவிக்க முடியும். நேற்று நான் ஒரு இடத்துல உபன்யாசம் கொடுத்துட்டு இருந்தப்ப அங்கே நான் விளக்குனேன், கிருஷ்ணருடைய லீலைகள் அமிர்தம் போன்றது. அர்ஜுனன் சொல்கிறான், உங்களுடைய லீலைகள் அமிர்தம் போன்றது. அதே விஷயம் பாகவத்லேயும் வருது, கிருஷ்ணருடைய லீலைகள் அமிர்தம் போன்றது. அந்த அமிர்தத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுவைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது சுவையானதாக அமையும். கிருஷ்ண கதாவை என்றென்றும் மக்கள் படிச்சுட்டே இருக்கலாம், என்றென்றும் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு வகுப்பில் விளக்கின்னு இருந்தேன். என்னென்னா, யாராவது இந்த உலகத்தில் யாருடைய கதையாவது யாருடைய செயல்களாவது இவ்வளவு 5000 வருடங்களுக்கு போற்றி புகழப்படுதா அப்படின்னா கிடையாது. நான் கேட்டேன் அவங்க கிட்ட, எல்லாருக்கும் நல்லா தெரியும் காந்தியை. யாராவது காந்தி தெரியாதவங்க இருக்கீங்களா? கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். காந்தி தேசப்பிதாங்கிறது தெரியும். ஆனால் எவ்வளோ பேர் தினமும் நோட்டை திறக்கும் போது காந்தியை பார்த்து காந்திக்கு நமஸ்காரம் பண்ணுறீங்க? இல்லை காந்தியை கண்டுக்கிறீங்க? முதல்ல யாரும் கண்டுக்கிறது கிடையாது. பார்க்குறோம், மறந்துட்டோம். ஏன் அப்படின்னா அந்த காலம் முடிஞ்சு போச்சு. காலத்தினுடைய கோலத்தில் எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற நபராக இருந்தாலும் அது முடிஞ்சு போயிடும். ஆனால் கிருஷ்ண கதா அப்படிப்பட்டது கிடையாது.
5000 வருஷம் ஆச்சு கிருஷ்ணரும் பலராமரும் அவதரித்து. என்றைக்கும் நம்ம கேட்குறோம், என்றைக்கும் நம்ம கேட்கலாம், ஒரே கதையாகவே இருக்கலாம். ஆனால் அது பக்தர்கள் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதன் ஆழமாக நம்ம அதனுடைய சுவையை நம்மளால் உணர முடியும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். துரியோதனன் கிருஷ்ணன் மேலே நம்பிக்கை வைக்கல. ஆமாம், எப்பேற்பட்ட கடவுளை நம்பினாம? அசுரன். ஈஸ்வரோகம் அகம்போகி, நான் தான் ஈஸ்வரன், நான் தான் கட்டுப்படுத்தக்கூடியவன். அதுதான் அசுர சுபாவம். சில அசுரர்கள் பல்வேறு தேவர்கள் அவங்க வந்து அணுகுவாங்க. இவனும் சில நேரங்களில் சில தேவர்களை அணுகி இருக்கலாம். மகாபாரதத்தில் அணுகுனோம்னா தெரியும், டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பலராமர் அண்ணன். ஆமா, ராமருக்கு ஏன் லக்ஷ்மணரா தம்பியா வரார்? ரெண்டு விதமா நம்ம காரணம் சொல்லலாம். ஏன் ஒருத்தருக்கு வந்து அண்ணனா வரார், இன்னொருத்தருக்கு தம்பியா வரார்? ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இது மேலோட்டமான காரணம். ராமர் அவதரிக்கும் போது லக்ஷ்மணர் தம்பியா வரார். தம்பியா வந்ததுனால அண்ணன் சொல்றது தான் கேட்க வேண்டியதா இருந்தது. பல நேரங்களில் லக்ஷ்மணர் ராமருடைய சேவைக்காக, ராமருடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்படுற மாதிரி தெரியும். லக்ஷ்மணர் சொல்லுவார், நான் போய் இந்த தசரதனை இப்பயே கொன்னுட்டு இந்த கைகேயையும் கொன்னுட்டு உங்களை ராஜாவாக்குறேன். முழு வெறியோடு இருப்பார். பரதனையும் கொண்டுடலாம், அவன் இருக்கிறனால தானே உங்களுக்கு போட்டி. இப்பயே மொத்த எல்லாரோட கதையை நான் முடிக்கிறேன். பல நேரங்களில் பல தருணங்களில் ராமர் லக்ஷ்மணரை அடக்கி வச்சிருவார். சில நேரங்களில் ரொம்ப கஷ்டத்துக்கும் உட்படுத்துவார் லக்ஷ்மணரை. எல்லாத்தோட பெரிய கஷ்டம் என்னன்னா, லக்ஷ்மணர்கிட்டே சொல்லி சீதையை போய் காட்டில் விட்டுட்டு வாம்பார். தம்பியா இருந்ததுனால ஒன்றும் சொல்ல முடியல. உனக்கு தம்பியா வந்தால் எதுவும் சொல்ல முடியல, நான் அண்ணனா வர்றேன்னு சொல்லிட்டு அண்ணனா வர்றார் கிருஷ்ண அவதாரத்தில். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் பார்க்கும்போது, இது அவங்களுடைய இந்த உலகத்தில் அவதரிக்கிறதுனுடைய லட்சணங்களை வச்சு பார்க்கும்போது, இன்னொரு விளக்கம் ஆன்மீக உலகத்தினுடைய ஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது, ராமர் மரியாதா புருஷோத்தம். அவர்கிட்ட கிருஷ்ணரோட விளையாடுற மாதிரிலாம் விளையாட முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கணும். அது அண்ணனாக இருந்தால் அது கேட்கறது ரொம்ப கஷ்டம், தம்பியாக இருந்தால் தான் கேட்க முடியும். கிருஷ்ணர் அப்படி இல்லை, கூட இருந்து விளையாடலாம். அங்கே ஒரு பாதுகாப்பாளன் அப்படிங்கிற ஸ்தானத்திலேருந்து கிருஷ்ணர்கிட்ட இதை செய்யணும்னு சொல்லலாம், இதை செய்யாதன்னு சொல்லலாம். அங்கே கிருஷ்ணரோட பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ரச பரிமாற்றமானது, அன்பு பரிமாற்றமானது அதுக்கு அனுமதி கொடுக்குது, கிருஷ்ணரோட அண்ணனாக செயல்படுறதுக்கு. அந்த விதத்தில் பலராமர் அண்ணனாக செயல்படுறார். அப்படி அண்ணனாக செயல்படுறது மூலமாக அந்த அன்பு இன்னும் அதிகரிக்கும். அவருடைய லீலைகளுக்கு எது உதவியானதாக இருக்குமோ அந்த விதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது. வேறு ஏதாவது கேள்விகள்? பலராம கீ ஜெய், श्रील प्रभुपाद की जय, बलराम पुण्य महोत्सव की जय. हरे कृष्ण.